நீங்கள் மொழிக் கொள்கையை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மும்மொழி திட்டத்தை எதிர்த்து போராடினோமே, அதை மாற்றுகிறேன் என்று சொன்னீர்களே, ஏன் மாற்றவில்லை என்று கேட்டேன். அது ஒன்று கேள்வி. அடுத்தது, தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 படி தருவோம் என்று சொன்னீர்களே, அதை பற்றி மக்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னேன். அவர்கள் அழகாக அப்பொழுது ஒரு பதிலை சொன்னார்கள். 3 படி என்றது, நான் எம்ஏ பொருளாதாரம் படித்தவன், நான் 3 ரூபாய்க்கு 3 படி அரிசி போட முடியும் என்பது தெரியாதவன் அல்ல, போட முடியாது. ஆனாலும் இதோ என்று பக்கத்தில் இருக்கின்ற முரசொலி செல்வத்தை காட்டி, இந்த முரசொலி செய்த வேலை இவர்கள் தான் இந்த 3 படி என்று போட்டார்கள். நான் தான் சொன்னேன். அப்பொழுது அண்ணா சொல்லிவிட்டு முரசொலி செல்வத்தை காட்டுகிறார், இவர்கள் செய்த வேலை என்றதும் அவர் பின்புறமாக வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார். பிறகு அப்பொழுது விளக்கத்தை சொல்கின்றார், நான் 3 படி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் தெரியாதவனா என்றாலும் முரசொலியிலே எழுதிவிட்டார்கள். அது யார் என்று உங்களுக்கு தெரியும், பேர சொல்ல விரும்பவில்லை. நான் விமர்சிப்பதாக அவர் கருதுவார்கள். வரலாற்றை சொல்கிறேன், விமர்சனம் அல்ல. அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் 3 படி, 1 ரூபாய்க்கு 3 படி போடுவோம் என்று சொன்னதை நான் மாற்றி என்னுடைய வார்த்தை பிரயோகத்தால் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று சொல்லிவிட்டேன். அதை நான் நிச்சயம் போடுக. மிகுந்த போராட்டத்தை நடத்திய காரணத்தினால் மாணவர்கள் அழைத்து எங்களை பேசினார்கள். அண்ணா அவர்கள் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி எங்களை அழைத்து, பிப்ரவரி மாதம் அல்ல, ஜனவரி 5, அந்த 5ஆம் தேதி 1-2 மாநாடு முடிந்த பிறகு எங்களை அழைத்து, அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த அருமை அண்ணன் மாதவன் அவர்களுடைய வீட்டிலே எங்களை எல்லாம் அழைத்து பேசுகிறார்கள். அந்த பேசுகிறதுக்கு நாங்கள் சொன்னோம், நாவலர் அவர்களை எங்கள் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர், பெயரை சொல்லாமல், அண்ணா எங்கள் பல்கலைக்கழகத்திலே மும்மொழி திட்டத்தை தமிழல்ல, தெலுங்கல்ல, மலையாளம் அல்ல, கன்னடம் அல்ல, ஏண்டி விரும்பி கேட்டால் 25 பேர் வேண்டி விரும்பி கேட்டால் இந்தியையும் படிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்று எங்கள் பல்கலைக்கழகத்தில் பேசிய பேச்சு தான் போராட்டத்திற்கு காரணம் என்று சொன்ன பொழுது நான் நாவலர்களுடைய பெயரை சொல்லாமலே பேசினேன். அண்ணா அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பிறகு அடுத்தபடியாக நாங்களெல்லாம் மனதில் வைத்து பூஜிக்கின்ற, போராட்டுகின்ற, போற்றுகின்ற எங்கள் தலைவரே ஒருவர் சொல்லியிருக்கின்றார். யார், என்ன சொன்னார் என்றார்கள். நான் ஒரு பத்திரிகை, தினமணி என்று நினைக்கின்றேன், தினமணியிலே வந்திருந்த ஒரு சிறு குறிப்பை எடுத்துக்கொண்டு அண்ணா அவர்களிடம் கேட்டேன். இந்த குறிப்பிலே முந்தைய அரசுடைய மொழிக் கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று அண்ணா நீங்களே சொல்லி இருக்கிறீர்களே, இதற்காகவா நாங்கள் போராடினோம் இந்திய எதிர்த்து என்று கேட்டுவிட்டேன். அண்ணாவுக்கு, அண்ணாமலை பிள்ளை இங்கே வா என்று என் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டார்கள். அண்ணா அவர்கள் விடிய விடிய விமர்சித்தார்கள், விவாதம் பண்ணினார்கள். மாணவர்களை 8 மணிக்கு ஆரம்பித்த அந்த கூட்டத்தை விடிந்து 4 மணிக்கு 1965 இங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். 1965 மாணவர்கள் கிளர்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் இந்திய எதிர்த்து போராடினார்கள் என்கிறார் அண்ணா. வரலாறு தெரியாதவர்கள் திமுக 65 போராடியது என்று சொல்கிறார்கள். 1965 மாணவர்கள் கிளர்ச்சி நடைபெற்றது, இந்திய எதிர்த்து மாணவர்கள் போராடினார்கள். கிளர்ச்சி என்றவுடன் 1965 நடந்த மாணவர் கிளர்ச்சிக்கும் இப்போது நடப்பதற்கும் இடையே இருக்கின்ற வேற்றுமைகளை நாம் மறந்து விடுகின்றோம். 1965 மாணவர் கிளர்ச்சி நடத்த போவதாக அறிவிக்கவில்லை, ஸ்பான்டேனியஸாக வந்தது, அறிவிக்கவில்லை என்றார்கள். ஜனவரி 25ஆம் தேதி மட்டும் இந்தி புகுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வகையில் துக்க நாளாக கொண்டாடி ஊர்வலங்களை நடத்தினார்கள் மாணவர்கள் என்றார் அண்ணா சட்டமன்றத்திலே. நாங்கள் 26ஆம் தேதி குடியரசு தினமாக இருந்தாலும் அன்றைய தினம்தான் இந்தி புகுத்தப்பட்ட காரணத்தால் அது துக்க தினமாக கொண்டாட வேண்டும் என்று பகிரமாக சொன்னோம் என்றார் அண்ணா அவர்கள்.